ஹலோ, ஹலோ. தெரியலையே. அப்படி என்ன தீவிரமான யோசனை? நாங்க 3 பேரும் வந்து நிக்கிறோம், அதை கூட நீங்க பார்க்கவே மாட்டேன்றீங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதான். அட, வீடுனா அப்படி இப்படின்னு இருக்கதாங்க செய்யும். அதெல்லாம் மண்டைக்குள்ள ஏத்திக்காம ஃப்ரீயா விடுங்க. ஹலோ, நீங்க இப்படியெல்லாம் கூட பேசுவீங்களா? பாத்தீங்களா, டல்லா இருக்கீங்களேன்னு கொஞ்சம் ஆறுதலா பேசலாம்னு நினைச்சா இப்ப கடைசியில என்னையே கலாய்க்கிறீங்க. சாரிங்க, சாரி சாரி. அம்மா, என்ன விஷயம்? இவங்களையும் கூட வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவங்களுக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுமா? நீங்க மூட் அவுட்ல இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப தயங்கி நின்னாங்க, அதான் நான் கூட்டிட்டு வந்தேன். செல்வி, என்ன விஷயம்? ஆளெல்லாம் வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இல்லக்கா, அது வந்து என்னடி வந்து போயின்னு பட்டன் சொல்லு. அக்கா, இன்னைக்கு சம்பள தேதி இல்ல, முன்னாடியே பீச்சுக்குலாம் போகணும்னு சொல்லுவேன். ஆனா நீ எதுவுமே சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க, அதான் பார்த்தோம். ஐயோ சாரிடி, ச்சே சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஏய் சாரிடி. சரிக்கா. சாரிடா குட்டி. பரவாயில்லக்கா. ஐயோ சுத்தமா மறந்தே போயிட்டேன். நேத்து நைட்டே உங்க சம்பளத்தை எல்லாம் போட்டு வச்சிட்டேன். வீட்ல நடந்தத பத்தியே நினைச்சிட்டு இருந்தேனா, இத பத்தியெல்லாம் யோசிக்கவே இல்ல. நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. வீட்ல நடந்த பிரச்சனைய வேலையில நடக்கிற இடத்துல யோசிக்கவே கூடாது. அப்படின்னா இன்னைக்கு பீச்சுக்கு போறோமா? கண்டிப்பா போறோம். ஜாலி 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 ஜாலி. எல்லாரும் ஒரு டைப்பாவே இருக்காங்களே, இவங்களுக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டேனே. ஏங்க, வழக்கமா சம்பள தேதி அன்னைக்கு நாங்க எல்லாரும் பீச்சுக்கு போவோம். இப்போ நீங்களும் எங்கள்ல ஒருத்தர் தானே, அதனால இந்த மாசத்துல இருந்து நீங்களும் எங்க கூட பீச்சுக்கு வாங்க. போலாம். என்ன நம்மளையும் கூப்பிடுறா? நமக்கே எவ்வளவு வேலை இருக்கு. இங்க முடிச்சிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அதெல்லாம் கவனிக்கவே நாக்கு தள்ளுது, இதுல பீச்சுக்கு வேறயா? என்னங்க, அதுவும் இவங்க கூட சுத்துறத வெளியில எவனாவது பார்த்துட்டானா அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகிறது? ஏங்க, என்னங்க யோசிக்கிறீங்க? இன்னைக்கு நாம எல்லாரும் பீச்சுக்கு போறோம், ஓகே தானே? இல்லங்க, எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால வர முடியுமான்னு தெரியல. அட என்னங்க நீங்க, ஒரு நாள் வெளிய போனா ஒன்னும் ஆயிராது, ரொம்ப யோசிக்காம வாங்க. அண்ணே வாங்கண்ணே, வாங்க, ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும், வாங்கண்ணே போலாம். அக்கா, நம்ம கூட வந்தா ட்ரீட் கேப்ப வந்தா அண்ணன் வரமாட்டாரு போல. என்னன்னா அப்படியா? அப்படியா யோசிக்கிறீங்க? செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. ஆமாண்ணே, ரொம்ப எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லா செலவையும் மாசம் மாசம் அக்கா தான் பாத்துப்பாங்க, நீங்க தைரியமா வாங்க போலாம். மாசத்துல ஒரு நாள் நாங்க தவறாம பீச்சுக்கு போயிடுவோம். அந்த கடல் அலைகளை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம முகத்துல வந்து மோதுற அந்த காத்து பட்டு மனசெல்லாம் லேசாகிற மாதிரி இருக்கும். அதனால என்ன ஆனாலும் அதை மட்டும் நாங்க மிஸ் பண்றதே இல்ல. ஆஹா, தமயந்தி கடலை பார்த்தா ஆளு வேற மாதிரி ஆயிடுவா போலயே. பேசாம அவ கூட பீச்சுக்கு போயிடலாமா? அவ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்போது நாமளும் கொஞ்சம் க்ளோஸா பேசி அந்த ரெசிபி எல்லாம் வாங்க முடிஞ்சா வாங்கிடலாம்ல. அக்கா, அண்ணெல்லாம் வர மாட்டாரு போலக்கா, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம வாங்கக்கா போலாம். அண்ணன் நீ பாத்துக்கோ, வேலையெல்லாம் பாத்துக்கோ. ஏய், இல்ல நான் வரேன். நீங்க எல்லாரும் போகும்போது நான் மட்டும் வரலன்னு சொன்னா அது நல்லா இருக்காதுல்ல. எப்படி? இந்த மெஸ்ல நானும் ஸ்டாஃப் தானே, கண்டிப்பா வரேன். அக்கா வாங்கக்கா, வாங்க போலாம். ஜாலி 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 போலாம். அப்போ நீங்க கண்டிப்பா வரீங்க தானே? வரேங்க, வரேன். சரி, ஒரு நிமிஷம்.
மாச சம்பளம். தேங்க்யூ. ம். என்ன பாக்குறீங்க? இந்தாங்க, இதான் உங்களோட ஒரு வார சம்பளம். ஆ? சம்பளமா? ஆ, அதுக்குள்ளேயா? அட புடிங்க. ம். வாழ்த்துக்களுங்க. தொடர்ந்து நல்லா வேலை செய்யுங்க. ம்? ம், ம், ம். கத்தையில வரும் பார்த்தா ஒத்தையில வருது. ஏங்க, என்னங்க இது 200 ரூபா தான் இருக்கு? ஆமா, ஒரு வாரத்துக்கு அவ்வளவுதான் வரும். அடி பாவி, எந்த உலகத்திலடி வாழ்ந்துட்டு இருக்க? 20 ரூபாய்க்கு சாப்பாடு போடுற, 200 ரூபா சம்பளமா கொடுக்குற. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட இங்க வாழவே முடியாதே. அண்ணே, காசை பார்த்ததும் வேற எதுவும் பிளான் பண்றாதீங்க. இன்னைக்கு நீங்க ட்ரீட் வச்சே ஆகணும். எதை இதை வச்சுக்கிட்டா? ஆமா ஆமா அண்ணா, என்ன மறந்துடாதீங்க. நானும் என் முதல் மாச சம்பளத்துல எல்லாருக்கும் ட்ரீட் வச்சேன். நீங்களும் வைக்கணும், சரியா? 200 ஓவாக்கு ட்ரீட் வேற. அவரை எதுக்கு இப்போ 2 பேரும் கட்டாயப்படுத்துறீங்க? அவருக்கு விருப்பம் இருந்தா செய்ய போறாரு, இல்லனா விட்டுறட்டும். ஏங்க, நீங்க விருப்பப்பட்டா மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து செலவு பண்ணுங்க. ஐயோ கடவுளே, இந்த 200 ரூபாவை கொடுத்துட்டு இதுங்க கொடுக்கற அலப்புறை என்னால தாங்கவே முடியலையே. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? முதல்ல நாம அந்த ராட்னம் இருக்குல்ல, அதுல விளையாடணும். அதுக்கு இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? மாமா, நான் சொன்னேன், அப்படியே பண்ணிடலாம். நீ காசு பத்திரமா வை. டேய், என்னடா? பாஸ் பாஸ், கொஞ்சம் அர்ஜென்ட். அப்படியே கொஞ்சம் வெளியே வரீங்களா ப்ளீஸ்? டேய், என்ன அர்ஜென்ட்டா இருந்தாலும் இப்ப என்னால வர முடியாது. ஒழுங்கா ஓடி போயிடு. ப்ளீஸ் பாஸ், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெளியே வந்துட்டு போயிடுறீங்களா? இன்னைக்கு வெண்டர்ஸ் பேமெண்ட் ஸ்கெடியூல் டேட்டு. ஆல்ரெடி வெண்டர்ஸ் எல்லாம் ஃபோன் மேலே ஃபோன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, நீ லேப்டாப்பை ரெடி பண்ணி வை, நான் வரேன். எல்லாமே ரெடியா இருக்கு பாஸ், நீங்க வந்தா மட்டும் போதும். வரீங்களா? ஆ. பாஸ் பாஸ், இங்க 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 வாங்க வாங்க. கத்தாத. பாஸ் பாஸ், அதாவது டேய், முதல்ல வண்டியில ஏறு, யாராவது பாத்துற போறாங்க. டேய், உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலடா, அப்புறம் எதுக்குடா திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ற? சாரி பாஸ், எனக்கு வேற வழி தெரியல. ரொம்ப அர்ஜென்ட் பாஸ், அதான் வர வேண்டியதா போச்சு. போடாங்கு. பாஸ், என்ன பாஸ் கையில பெரிய பெரிய அமௌண்ட்லாம் வச்சிருக்கீங்க? யாராவது வெயிட்டான கஸ்டமரா? டிப்ஸ் எல்லாம் வெயிட்டா கவனிச்சிருக்காங்க போலயே. என்ன நக்கலா? அப்படியே ஒன்று விட்டேன்னு வச்சுக்கோயேன், காது 4 நாளைக்கு கேட்கவே கேட்காது. என் வார சம்பளம் அன்னபூர்ணி மெஸ்ல எம்ப்ளாயி ஆகி நான் சம்பாதிச்ச பணம்டா அது. என்னது, இது சம்பளமா? வெறும் 200 ரூபாய் தானா? ரொம்ப அநியாயமா இருக்கு பாஸ். இந்த சம்பளம் எல்லாம் 1970லயே மலையேறி போச்சு பாஸ். இன்னுமா இந்த சம்பளத்துக்கு அந்த மெஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. நீ எல்லாம் இப்ப வாங்குற சம்பளத்தை விட ஒரு 500 ரூபாய் கம்மியா கொடுத்தாலே வேலையை விட்டு ஓடிடுவ. ஆனா அங்க பாரு, இந்த சம்பளத்துக்கு அவ்வளோ சந்தோஷமா வேலை பாக்குறாங்க. என்ன பாஸ், சைடு கேப்ல அப்படியே என்ன கேவலமா பேசிட்டீங்க? நான் ஒன்னும் அப்படிப்பட்ட எம்ப்ளாயிலாம் இல்ல பாஸ். என் தோல் சுருங்கி, என் ரத்தம் சுண்டி, என் நாடி நரம்பெல்லாம் அடங்குற வரைக்கும் நான் உங்களோட எம்ப்ளாயா மட்டும்தான் பாஸ் இருப்பேன். இடிச்ச உன்னை பத்தி எனக்கு தெரியாது, எந்த நேரத்துல எப்படி பேசுவேன்னு. என்கிட்டே வா. டேய், லேப்டாப் எடுறா. இது வந்துட்டேன் பாஸ். இந்தாங்க பாஸ். டேய், ஓவராலா எல்லா வெண்டர்ஸ்க்கும் சேர்த்து எவ்வளவு அமௌண்ட் வருது? அதுல இன்னும் எத்தனை கிரெடிட் ஆயிருக்கு சொல்லு. ஐயோ, ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க பாஸ். ஒரு நிமிஷம். டேய் சீக்கிரம்டா, டைம் இல்லடா, யாராவது பாத்திரம் கேத்துற போறாங்கடா. பாஸ், நீங்க இப்படி எல்லாம் பயந்து நான் பார்த்ததே இல்லையே பாஸ். வேலையை பாடுறா, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. இந்தாங்க பாஸ்.
மொத்தம் 3 வெண்டர்ஸுக்கு மட்டும்தான் இன்னும் கிரெடிட் கிரேஸ் பீரியட் இருக்கு. மற்றவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு தான் ஸ்கெடியூல் போட்டிருக்கு. டேய், உனக்கு அறிவே இருக்காதாடா? 1000 வாட்டி சொல்லியிருக்கேன் எல்லா வெண்டர்ஸுக்கும் ஒரே டைம்ல ஷெட்யூல் போடாதன்னு. ஏன்டா நான் சொல்ற எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன்ற நீ? சாரி பாஸ். அடுத்த மாசத்துல இருந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடுறேன் boss. ஆமா சொல்லுவேன், ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டேன். சரி எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லு, மத்த கணக்கெல்லாம் நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். டோட்டலா ஒரு 50 lakhs வருது பாஸ். 50 lakhs-ஆ? சரி, நான் எப்பயோ ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். ஓகே பாஸ். சரி, அவ்வளவுதானே? அப்ப நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம் பாஸ். என்னடா பிரச்சனை உனக்கு? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க பாஸ். அந்த மெஸ்ஸில் கிளீனர் வேலையை நீங்க செஞ்சே ஆகணுமா? உங்களை இப்படி எல்லாம் என்னால பார்க்கவே முடியல. பேசாம இந்த டாஸ்கை கைவிட்டுட்டு நீங்க வந்துருங்க பாஸ். இந்த டாஸ்கை நான் கைவிட்டுறேன். ஒரு 50 கோடி ரூபாய் நீ இன்வெஸ்ட் பண்றியா? பாஸ், நான் எப்படி உங்களுக்கு தெரியுது இல்ல? அப்புறம் என்னத்துக்கு ஃபீலிங்? மூடிட்டு இரு. அந்த ரெசிபிய உனக்கு முன்னாடி நான் எடுத்து காட்டுறேன்னு அந்த ஏஜிஆர் சவால் விட்டுட்டு போயிருக்காண்டா. எந்த சூழ்நிலையிலையும் அவங்கிட்ட எல்லாம் நான் தோத்துறவே கூடாதுன்னு நினைக்கிறவன்டா நான். என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த ரெசிபி இல்லாம நான் வரவே மாட்டேன். வெட்டியா இந்த ஃபீலிங்ஸ் பண்ணலாம் ஓட்டுறதை விட்டுட்டு ஒழுங்கா போய் ரெஸ்டாரண்ட்டை கவனி போ. ஓகே பாஸ். கொஞ்சம் கூட எமோஷனலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறாரு இந்த மனுஷன். என்ன பண்ணா இவர் மனசுல இடம் பிடிக்கலாம்? யோசனை பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. வேலையை பார்ப்போம். ஹலோ. ஹாய் வருண். என்னங்க இன்னைக்கும் வண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுதா? என்ன கிண்டலா? என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரேன்னு சொல்லியிருந்தா, அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏங்க, நான் சும்மா தான் கேட்டேன். டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டீங்க. நான் ஒன்னும் டென்ஷன் ஆகலையே, நானும் நார்மலா தான் கேட்டேன். ஆமா, இதுவே கோவமா தெரியுதுன்னா உண்மையிலேயே கோபத்தை பார்த்தா என்ன ஆவீங்கன்னு தெரியலையே. ஐயோ, அதெல்லாம் வேணாமா, பாடி தாங்காது. ஆமா, இது உங்க ஏரியாவே கிடையாது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத ஏன் கேக்குற? எங்க வீட்ல பணம் கொண்டு வந்து கொடுத்தான ஒரு ஆளு. ஆமா, இப்ப அவனதான் தெருவா தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் ஏதோ கேரளாக்காரன்னு சொன்ன மாதிரி தானே ஞாபகம் இருக்கு. நீங்க என்னடானா இங்க சென்னையில தேடிட்டு இருக்கீங்க? அவன் கேரளாக்காரனும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவனை சென்னையில தான் நான் பார்த்தேன். என்ன, அந்த ஆள சென்னையில பாத்தீங்களா? ஆமா பிரீத்தி, பார்த்த உடனே நான் அடையாளம் கண்டுபிடிச்சேன். டக்குன்னு ஓடி போய் ஆளை லாக் பண்ணி, நீ தானே அன்னைக்கு எங்க வீட்டுல பணம் கொடுத்தன்னு அவன்கிட்ட கேக்குறேன். அவன் ஏதோ ஒன்னு சொல்லி மழுப்பி ஓடிட்டான். அப்படியா? ஆளை மடக்கி டைரக்டாவே கேட்டுட்டீங்களா? அட ஆமா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? வருண், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விஷயத்துல நீங்க கெஸ் பண்ணது 100% சரியாதான் இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு தோணுது. அதேதான், அன்னைக்கு நான் சொன்னப்ப கூட நீ டிடெக்டிவ் வேலை எல்லாம் பார்க்காத, வேலையை பாருன்னு தானே சொன்ன. சாரி வருண், அன்னைக்கு எப்படியோ பிரச்சனை சரியாயிடுச்சுங்கிற நிம்மதி தான் இருந்தது. ஆனா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ பெருசா இருக்குன்னு பயம் வந்துருச்சு. உங்க குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய தொகைய ஒருத்தன் அசால்ட்டா சும்மா கொடுத்துருக்கான்னா அவனுக்கு இதை விட பெரிய லாபம் கிடைக்கணும் தானே அர்த்தம். அந்த லாபம் எந்த விஷயம்னு தான் நாம யோசிக்கணும் முதல்ல. கரெக்டா சொன்ன பிரீத்தி, அதனாலதான் அந்த ஏஜென்ட்டை இன்னும் நான் தேடி சுத்திட்டு இருக்கேன். புரியுது வருண், ஆனா எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் அவன் யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. கண்டிப்பா பிரீத்தி. ஆனா எதுக்கும் இந்த விஷயத்த பத்தி தமயந்தி அக்கா கிட்ட சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நீ சொல்ற மாதிரி இந்த விஷயத்த நான் தனியா ஹேண்டில் பண்றது கொஞ்சம் தப்பு தான். ஆமா, அதுதான் நல்லது.
ரொம்ப தேங்க்ஸ் பிரீத்தி உன்னோட அட்வைஸ்க்கு. ஒரு நிமிஷம். ஓகே. சொல்லுடி. சரிடி. ஓகே அருண். அருணா? ஓ சாரி வருண். நான் கிளம்புறேன். ஓகே பிரீத்தி. என்னோட ஃப்ரெண்ட் இன்னொரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே பை. பாத்து போ. பை. இங்கே நிப்பாட்டிக்கோங்க. வாங்க வாங்க. ஹலோ 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 இருங்க, நான் கொடுக்குறேன். இந்தாங்க. ஐயோ, எவனாவது இவங்க கூட போறத பார்த்தான்னா நான் என்ன பண்ணுவேன்? ரெசிபிக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சிவசுப்பிரமணியன் சார், எல்லாம் உங்களுக்காக தான். நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற அந்த 50 கோடிக்காக தான் நான் போட்டுக்கிறேன். நல்லா சில்லுன்னு காத்தடிக்குதுல. அண்ணி வேற சில்லுன்னு இருக்க போகுது. அக்கா வாங்க போலாம். ஏய் நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க முதல்ல போங்க. நீ வா போலாம். பாத்து. ஏய் ஜாக்கிரதை. பாத்து விளையாடணும். பாத்து செல்வி. ஏங்க, இப்படி நின்னு வேடிக்கை பார்க்கிறதுக்காகவா வந்தோம்? வாங்க போலாம். இல்லங்க, நான் வரல. நீங்க போங்க, நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். என்னது? நீங்க போங்க வா. இப்படி கரையிலேயே நின்னு கடலை பார்க்கிறதுக்கா அங்க இருந்து இவ்ளோ தூரம் வந்திருக்கோம்? அது இல்லைங்க, எனக்கு கடல்னா கொஞ்சம் பயம். வெளியில சொன்னா அசிங்கம் தான், ஆனா அதுதான் உண்மை. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? கடல்னா பயமா? அப்படின்னா இந்த சென்னையிலேயே இருந்துகிட்டு ஒரு தடவை கூட கடல்ல கால் வச்சதே இல்லையா? ஏங்க, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? எப்ப பீச்சுக்கு வந்தாலும் இங்க இருக்கிற கடைகள்ல சாப்பிட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன். இந்த கடலுக்குள்ளெல்லாம் வந்ததே கிடையாதுங்க. சின்ன வயசுல இருந்தே கடல் மேல எனக்கு ஒரு பயம். நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தப்போ எங்க அம்மா கடல்ல மூழ்கிட்டாங்க. அப்புறம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி போய் அவங்கள காப்பாத்தி எங்க அம்மாவை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னமோ தெரியல, அன்னையிலிருந்து கடல் பக்கம் வந்தாலே எனக்கு ஒரு பயம். பெரிய சத்தத்தோட வர இந்த அலையை பார்த்தாலே, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற தண்ணியை பார்த்தாலே ஒரு மாதிரி படோடப்பாயிடுங்க. இருங்க, இன்னைக்கு கடல் மேல உங்களுக்கு இருக்கிற பயத்தை நான் விரட்டி அடிக்கிறேன். கடலையே ரசிக்க வைக்கிறேன். வாங்க என் கூட. வேணாங்க. வாங்க. எங்க சொன்னா கேளுங்க. ஐயோ எங்க வேணாம். இல்ல நான் வர மாட்டேன். வாங்க. என்ன விடுங்க.